ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா DRDO அங்கே தான் நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். DRDOனா என்னென்னு கேட்டிங்கன்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். அங்கே தான் நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். அங்கேருந்து எத்தனை வேகன்சிஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1901 வேகன்சிஸ் வந்திருக்கு. 2 விதமான போஸ்ட்டுக்கான வேகன்சிஸ் வந்திருக்கு. இது எங்கள் நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்திருக்கு. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் காய்ஸ், நம்ம சேனல் எல்லாம் பார்க்குறீங்க, இதோட சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. தயவு செஞ்சு ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்து நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க காய்ஸ். தேங்க்யூ. வீடியோக்குள்ளே போகலாம். நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தான் வந்திருக்கு. ஜாப் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இதுக்கு டிகிரி முடிச்சிருக்கணும் ஒரு போஸ்ட்டுக்கு. இன்னொரு போஸ்ட்டுக்கு வந்து 10th கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதுமானது. இதோட லாஸ்ட் டேட் இன்றைக்கி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 23/9/22 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் ஆல் ஓவர் இந்தியாவில் தான் இருக்கும். அப்ளை மோடு ஆன்லைனில் தான். ஜாப் வேகன்சிஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் அதுக்கு வந்து 1075 போஸ்ட்டுக்கான வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. டெக்னீஷியன் அதுக்கு எவ்வளோ போஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னா 826 போஸ்ட் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்துக்கலாம். சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், ஆட்டோமொபைல், பாட்டனி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கெமிஸ்ட்ரி, சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர், எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், லைப்ரரி சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெட்ரோலஜி, மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, ஃபோட்டோகிராஃபி, ஃபிசிக்ஸு, பிரிண்டிங் டெக்னாலஜி, ஃபிசியாலஜி, டெக்ஸ்டைல், ஜுவாலஜி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ். இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிதாலே போதுமானது. உங்களுக்கு இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே அவங்க மென்ஷன் பண்ணல, எதுவும் சொல்லலை. தென் இப்போ நம்ம டெக்னீஷியனுக்கான இதில் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். அந்த டெக்னீஷியன் யாராவது கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். டெக்னீஷியனான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே எல்லா இதுவானதும் போதுமானது. 10th கம்ப்ளீட் பண்ண சர்டிஃபிகேட் இருக்கணும், இல்லை ITI கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அதுக்கான சர்டிஃபிகேட் இருக்கணும். இதில் என்னென்ன இது கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா புக் பைண்டர், கார்பெண்டர், CNC ஆப்ரேட்டர், டிராஃப்ட்மேன், DPT ஆப்ரேட்டர், எலக்ட்ரீஷியன், எலக்ட்ரானிக்ஸ், ஃபிட்டர், கிரைண்டர், மெக்கானிக் டீசல், மில் ரைட் மெக்கானிக், மோட்டார் மெக்கானிக், பெயிண்டர், ஃபோட்டோகிராஃபர், ரீஃப்ரிஜர் அண்ட் AC கண்டிஷனர், ஸ்டீல் மெட்டல் ஒர்க்கர், டர்னர், வெல்டர், இதெல்லாம் வந்து டெக்னீஷியனான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதோட சேலரி டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பே லெவல் 6 கொடுக்குறாங்க. 35,400லேருந்து 1,12,400 கொடுக்குறாங்க. தென் டெக்னீஷியனுக்கான பார்த்தீங்கன்னா பே லெவல் 2 கொடுக்குறாங்க. 19,900லேருந்து 63,200 வரைக்கும் கொடுக்குறாங்க. இதோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 18 இயர்ஸ்லேருந்து மினிமம் 18 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 20 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. அப்ளை மோடு ஆன்லைனில் தான். இது ஃபீஸ் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல், OBC, UR கேண்டிடேட்ஸ்க்கு 100 rupees ஃபீஸ் பே பண்ணுறோம். SC, ST, PWD, உமன்ஸ் இவங்களுக்குலாம் நோ ஃபீஸு. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம், ட்ரேட் டெஸ்ட், இன்டர்வியூ, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். இதோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 23/9/22 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ன்றதுனால உங்களுக்கு நிறைய உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இது உள்ள ஜாப்குள்ளே ஈஸியாக போகிறதுனால. அதுவும் இல்லாமல் இதில் நிறைய வேகன்சிஸ் வேறு கொடுத்துருக்காங்க. பொதுவாகவே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்னால நிறைய அலவன்ஸ் இருக்கும். நீங்கள் எல்லாருமே பெஸ்ட்டாக ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே கைஸ், உங்களுக்கு தேவையான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிளியராக கொடுத்துருக்கேன். நோட்டிஃபிகேஷன் எல்லாம் கிளியராக செக் பண்ணிக்கோங்க. குவாலிஃபிகேஷன் சொன்ன இடத்துல ஒரே ஒரு மாற்றுப்பாடு காய்ஸ், அந்த குவாலிஃபிகேஷனில் வந்து எல்லாருமே டிகிரி கிடையாது, நிறைய வந்து டிப்ளமோ கேண்டிடேட்ஸ்க்கும் இருக்குது. ஒரு டைம் நல்லா கிளியராக செக் பண்ணிக்கோங்க. கிளியராக செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகே கைஸ், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ கைஸ். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.